பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள பிஎம்டி நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணன் KN இசக்கிராஜா தேவர் அவர்களை பற்றி ஒரு சில வார்த்தைகளை உங்களிடத்தில் கூற இருக்கிறேன். எங்க ஊர் வன்னிக்குடைந்தல், திருநெல்வேலி மாவட்டம் வன்னிக்குடைந்தல். நான் ஒரு ஆட்டோ டிரைவர் தான். அண்ணனை முதல்ல பார்த்தது எங்க ஊர்ல போராட்ட கேஸ்ல தான் பார்த்தேன். தேவர்குளம் காவல் நிலையத்தை கண்டிச்சு போராட்டம் பண்ணோம். கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்து நம்ம சுற்று வட்டார பகுதி எல்லா ஊர்ல ஒரு 35 பேர் அரெஸ்ட் ஆனோம். அண்ணன் கூட 15 நாள் பாளையங்கோட்டை ஜெயில ஒன்னாவே இருந்தோம். அப்ப அதுக்கு முன்னாடி ஒரு ஆட்டோ டிரைவர் ஜெயராஜ் பயங்கரமா குடியாரன் அப்படின்னு சொல்லிதான் பேர் எடுத்துட்டு இருந்தேன். அண்ணன் சொன்ன அறிவுரையை கேட்டு இன்னைக்கு எங்க ஊர்ல பாத்தீங்கன்னா என் பேர் ஜெயராஜ் கிடையாது, இசக்கிராஜா தேவர் வாராருன்னு தான் சொல்லுவாங்க. அப்படி உருவாக்குன அண்ணன் இசக்கிராஜா தேவர் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்துக்கிடுவேன். அதுக்கடுத்தால எங்க ஊர்ல போராட்டம் பண்ணோம். அந்த போராட்டம் எங்க ஊர்ல ஒரு கொலைகேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கொலைகேஸ் நடந்துகிட்டு இருக்கு. அந்த கொலைகேஸ்ல அவன் விடுதலை பெற்றான். அந்த பஸ் மறியல் பண்ணவங்க கேஸ் 10 வருஷமா நடந்துச்சு. முன்னாடி இந்த ஆலோசனை கூட்டத்துல எல்லாருக்கும் ஒண்ணு தெரிவிச்சுக்கிட்டேன். பொறுப்பு போட்டவங்க எல்லாரும் இப்ப நான் எங்க ஊர்ல எனக்கு பொறுப்பு போட்டிருக்காங்கன்னா நான் இதுவரை பிஎம்டிக்கு உண்மையா செயல்பட்டு தான் இருக்கேன். மக்கள் பிரச்சனை என்னவோ அதை கேட்டு ஒவ்வொரு ஆளுக்கும் உடனே போய் நிக்க. கோயில் பிரச்சனையா, கோயில்ல பெர்மிஷன் கொடுக்க மாட்டாங்களா, தேவரோலம் ஸ்டேஷனுக்கு போனோம்னா முதல்ல போனவனே உட்காருங்க சார் அப்படின்னு தான் சொல்லுதான். முதல்ல ஜெயராஜ் வெளியே நிலுப்பா அப்படிமா. இப்ப போனவொன்னு நம்மளுக்கு சேர் போட்டு உட்காருங்க தம்பி அப்படின்னு சொல்லலாம்னா அது நம்ம பிஎம்டி தான். ஜெயராஜ் ஆட்டோ டிரைவர் ஜெயராஜுக்கு அந்த மரியாதை கிடையாது, பிஎம்டி ஜெயராஜுக்கு அந்த மரியாதை. அதனால பிஎம்டிக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அதை எல்லாரும் பயன்படுத்திக்கணும். வேற யாருக்கும் இத எத்தனையோ தலைவர்களை எங்க ஊர்ல சங்கரங்கோயில் தொகுதியில அது ரிசர்வ் தொகுதியா இந்நேரம் வரைக்கும் அதுதான் இருக்கு. முதல்ல சக்கிலியர் வேட்பாளரா நம்ம நிப்பாட்டணும். சிங்க சின்னத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி நான் முதல் ஓட்டு போடும் போது என் சொந்த போட்டு 17,000 ரூபாய் செலவழிச்சு பிரச்சாரம் பண்ணேன். சோழமுறை சிங்க சின்னத்தை வரைஞ்சேன். போட்டதே சிங்க சின்னத்துக்கு தான் போட்டேன். ஆனா அப்பெல்லாம் எந்த தலைவர்கிட்டயுமே நம்ம பேச முடியாது. இன்னைக்கு நான் 11 மணிக்கு டைரக்டா அண்ணனுக்கு இசக்கிராஜா அண்ணனுக்கு போன் பண்றேன் அப்படின்னு சொன்னா சொல்லுங்கண்ணே, அண்ணனை எங்க ஊர்ல கடவுளா நினைச்சிட்டு இருக்காங்க. அவர் இன்னும் என்ன அண்ணங்காரு. அதை கொஞ்சம் மாத்திக்கணும். ஜெயராஜ தம்பினே சொல்லலாம், தம்பினே சொல்லுங்க. எங்க ஊர்ல எல்லாருமே பெண்கள்ல இருந்து ஆம்பளையால இருந்து எல்லாருமே ஒரு 60 வயசு 70 வயசு ஆட்கள்லாம் என்னெல்லாம் சாதின்னு சாதி கட்சியில் அலையுதா அப்படிம்பாங்க இதுக்கு முன்னாடி. இப்ப பிஎம்டிக்கு போனதுக்கு அப்புறம் பிஎம்டி இசக்கிராஜாப்பா தம்பி ஜெயராஜ் வாரான் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால பிஎம்டிக்குங்கிற ஒரு மரியாதை இருக்கு. நம்ம மாவட்ட மாநில பொறுப்பாளர்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், யாரையும் புண்படுத்தணும்னு சொல்லல. இப்போ எங்க பகுதியில நான் பொறுப்புல இருக்கேன்னா எங்களை வழி நடத்தி கொண்டு போறதுக்கு உங்களுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. இப்ப நான் தேவரான ஸ்டேஷனுக்கு போனோம்னா நான் ஜெயராஜன்ட்டு பேசிடுவேன். அதுக்கப்புறம் நான் யார பாக்கணும், இப்ப சங்கரன் பாக்கணுமா, பொன்ராஜன் பாக்கணுமா, பேச்சுமணி பாக்கணுமா, யார ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கறத அந்தந்த நிர்வாகிகள்கிட்ட தகவல் கொடுக்கணும். அப்பனா தான் அவன் இறங்கி வேலை செய்ய முடியும். இப்போ ஒரு பஸ் நிக்கல அப்படின்னா நான் மட்டும் போனா பஸ் நிக்காது, நான் பிஎம்டி இசக்கிராஜனுக்கு அடிப்பேன் அப்படி யாரையாவது ஒரு ஆளை சொல்லணும். அந்த சொல்றதுக்கு தகுந்த மாதிரி வழி நடத்தி கொண்டு அப்படிங்கிறது தான் என்னோட வேண்டுகோள். வருங்கால சந்ததியினர் எல்லா வருங்கால இளைஞர்களுக்கு பிஎம்டில என்னென்ன இருக்கு, பிஎம்டில நாங்கெல்லாம் இருக்கோம், உங்களுக்கு ஆதரவு அப்படின்னு சொல்லி உறுப்பினர்களை சேர்க்கணும். நாங்க உறுப்பினர் புதிதாக சேர்க்கிறதுக்கு என்ன சார்ந்த மாவட்ட நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் எனக்கு நல்ல ஒத்துழைப்பு தரணும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.